நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது குறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நிலை என்பது தற்காலிகமானது தான். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில், குறிப்பாக நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மீண்டும் லேசான மழை பதிவாக தொடங்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது தென்கிழக்கு கடலோர பகுதிகள் உட்பட இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகளும் இலங்கையில் இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம நிறைய முறை விவாதித்து விட்டோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டாவிலையும் தென்கடலோர மாவட்டங்களிலும் அங்குமிங்குமாக லேசான சாரல் அல்லது தூறல் மழை அல்லது ஒரு சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா விட்டு விட்டு கொஞ்சம் வலுவான மழை கூட பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வாக்கில் இருக்கிறது. ஸோ இது தொடர்பான தகவல்களையும் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் உள் மாவட்ட பகுதிகள் உட்பட தென் மாவட்டங்களில் அங்கங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது. இன்றுமே காலை நேரத்தில் அல்லது அதிகாலை நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மழை அளவுகள் கிடைத்திருக்கிறது, அதாவது லாஸ்ட் 24 ஹவர்ஸில் கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகள். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அப்போ நேற்று காலை 8:30 மணிக்கு பிறகு தான் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. பகல் நேரத்தில் தான் மழையானது பதிவாக இருக்கிறது, குறிப்பாக காலை நேரத்தில். இப்போ உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்களாகவே கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை வந்து பதிவாகுதுனாக்கா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த காலகட்டத்தில். இனிமேல் நம்ம வந்து ஜனவரி 30ஆம் தேதி வாக்கில் தான் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை எதிர்பார்க்க முடியும். 29ஆம் தேதி வாக்கில் கூட ஒரு சில இடங்களில் லேசான மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்ட மேற்கு பகுதியான ஊத்து பகுதியில் 61 மில்லிமீட்டர், நாலுமுக்கில் 56 மில்லிமீட்டர், காக்காச்சி அணையில் 50 மில்லிமீட்டர், மாஞ்சோலையில் 42 மில்லிமீட்டர். இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் 21 மில்லிமீட்டர், ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், பெரியார் அணை விருதுநகர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், ஒட்டபிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், சுரங்குடி தூத்துக்குடி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், கடலடி ராமநாதபுரம் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், வைப்பார் தூத்துக்குடி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், வாலிநோக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் 8 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து எட்டயபுரத்தில் கூட 7 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. வத்திரா இருப்பு நம்ம விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி அங்கே கூட 7 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. சிவகாசியில் கூட 6 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. ஸோ நேற்றைய தினம் பதிவானதை விட இன்றைய தினம் பார்த்திங்கனாக்கா மழை கொஞ்சம் குறைவாக பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். நாளைக்கு இன்னுமே இது குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நண்பர்கள் சில பேர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கீங்க. அதற்கான விளக்கங்களை வழங்க போகிறேன். பொள்ளாச்சி வடக்கு மழை வருமா நண்பரே அப்படிங்கிற மாதிரி துரைசாமி அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் கேட்டிருக்கிறார். ஸோ பொள்ளாச்சி வடக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. மழைக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா நான் உங்கள் கூட பகிர்றேன். அதன் பிறகு ராதாகிருஷ்ணன் வாசுதேவன் அப்படிங்கிற நண்பர் வந்து அடுத்த மாதம் இறுதி வரை இலங்கையில் மழை வெள்ளம் நீடிக்கும், தமிழ்நாட்டில் தென்கடல் பகுதிகளில் மூழ்க வாய்ப்பு. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கமெண்ட்டை தான் நான் வந்து பார்க்குறேன். அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே துளியும் கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சும்மா பேசணுங்கிறதுக்காக இங்கே வந்து கமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கமெண்ட்லாம் நான் வந்து வரவேற்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒன்று விஷயங்கள் தெரிந்து நீங்கள் ஏதாவது பகிர்ந்தீங்கனாக்கா அதை நான் வந்து ஏற்றுக்கொள்வேன். அப்படி இல்லை இந்த மாதிரியான காணொலிகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அதற்கான விளக்கங்கள் கேட்க விரும்புகிறீங்கனாக்கா அதுக்கும் நம்ம வந்து பதில்கள் வந்து வழங்குவோம். இது வந்து அவசியம் இல்லாத ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து இந்த மழையானது இந்த மாத இறுதியில் இருக்கிறது ஒரு சுற்று. அதன் பிறகு பிப்ரவரி மாதத்தில் குறையும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மார்ச் மாதத்தில் மீண்டும் வெப்பசலன மழை மாதிரிலாம் இலங்கையில் பதிவாக தொடங்கிடும். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ ஒன்றும் புதுசாக ஒன்றும் நடக்கலை. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ மழையானது பதிவாகும் இதனுடைய தாக்கத்தினால. அதாவது இலங்கையில் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் தென் கடலோர மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். மற்றபடி இந்த மூழ்கும் அடியுங்கிற பேச்செல்லாம் இனிமேல் வந்து வேலை கேட்காது. கிருஷாந்தன் அப்படிங்கிற நண்பர் வந்து அம்பாறை மாவட்டம் சாகமம் மன்னா 137 மில்லிமீட்டர் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் நேற்று எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்பில். அதை வைத்து தான் நானே வந்து சொன்னேன் 137 மில்லிமீட்டர் அளவு மழை சாகமம் பகுதிகளில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய ரெயின்ஃபால் டேட்டாவும் பார்த்திங்கனாக்கா வெளியாகிவிடும். ஒவ்வொரு நாளுமே அவங்களும் வந்து வெளியிடுவாங்க, கொஞ்சம் லேட்டாக வெளியிடுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பக்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம் நண்பரே, தூத்துக்குடி வடக்கு பகுதியில் நேற்று இரவு முதல் இன்று இரவு வரை மழை, இப்போது மிதமான மழை பெய்கிறது, நன்றி அப்படிங்கிறத நேற்று
நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு 17 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கருத்தை அவர் வந்து முன்வைத்திருக்கிறார். ஸோ தூத்துக்குடியில் அங்கமிங்கமாக மழையானது பதிவாக இருக்கிறது. மழை அளவுகளிலையும் நமக்கு அதுதான் தெரியுது. அதன் பிறகு பாஸ்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் நல்ல சாரல், உங்கள் கணிப்பு சரியாகவே உள்ளது, உங்கள் சேவை தொடரட்டும், நன்றின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு வழங்கி கொண்டே இருங்க. மேலும் எங்களை மெருகேற்றிக்கொள்ள நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அதுக்கப்புறம் மணி SY8B அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் தம்பி, எங்கள் ஊரில் இன்று முழுவதும் மேகமூட்டமாக இருந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நேற்று இந்த வந்து அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. இன்றைக்கி கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நாளைக்கு பனிப்பொழிவின் தாக்கம், அதாவது இன்று நள்ளிரவு அல்லது நாளை வந்து பனிப்பொழிவின் தாக்கம் டெல்டா மற்றும் உட்பகுதிகளில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பகிர்ந்திருந்தோம். எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருத்துரை பகுதியில் பகிருங்க. அதன் பிறகு ராகுமி அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வட மத்திய பகுதியின் மழை எப்படி அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் இலங்கையை தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு அடுத்த சுற்றிலும் இருக்கிறது. வடக்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது. வட கடலோர பகுதிகள் இருக்குதுல்லையே, அந்த திருகோணமலை, முல்லைத்தீவு மாதிரியான இடங்களும் அந்த காலகட்டத்தில் பலனடையும். அது என்னங்கிறத நான் வந்து பகிர்றேன் அடுத்தடுத்த காணொலிகளில். பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ எண்ணூரில் ஆப்வியஸ்லி ட்ரை வெதர் தான் இருக்கணும். இன்றைக்கி கண்டிஷன் வந்து இன்னுமே சூரியன் நல்லா பல்ல அடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ குரோம்பேட்டில் நல்லா வெயில் அடித்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் மணி அப்படிங்கிற நண்பர் வந்து இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு. நேற்றைய தினம் அந்த மாதிரியான மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அந்த மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க வந்து விட்டது. அவற்றை நான் இந்த காணொலியில் பகிர்ந்திருக்கிறேன். அப்புறம் அந்த கருத்துரை பகுதிகளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒரு புறம் இருக்க, நம்ம வந்து அடுத்த சுற்று மழை தொடர்பாகலாம் பேசி கொண்டு இருக்கிறோம். இதற்கு இடையில் பகல் நேர வெப்பநிலை பார்த்திங்கன்னா இயல்பை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. அது வந்து பிப்ரவரி மாதத்திலும் நமக்கு நிச்சயமாக வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா பகல் நேரத்தில் என்னதான் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்திருந்தாலும் பகல் நேர வெப்பநிலையானது ஒரு 2 டிகிரி கூடியிருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு நிலவிய பகல் நேர வெப்பநிலையை விட கண்டிப்பாக அது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். குறிப்பாக மத்திய இந்திய பகுதிகளில், குறிப்பாக அதுலேயும் மத்திய பிரதேச மாநிலத்திலாம் நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார் மாதிரியான மாநிலங்கள்லாம் இயல்பான அளவு வெப்பநிலை இந்த காலகட்டத்தில் நிலவும் இல்லையா, அதை விட 2லிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் நம்முடைய ஐக்கிய அமீரகம்லாம் இருக்குது இல்லையா, துபாய், அபுதாபி, கத்தார், ஏமன், ஓமன், சவுதி அரேபியா, இந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் இயல்பாக இந்த காலகட்டத்தில் நிலவ வரக்கூடிய அந்த வெப்பநிலையை விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 1லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அது எதனால் அப்படிங்கிறத கருத்துரை பகுதியில் பகிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முகநூல் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் அதில் வந்து பகிர்ந்துருந்தாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. நான் போய் பார்க்குறேன். உங்களுக்கும் இந்த மாதிரியான அந்த வெப்பநிலை வேறுபாடுகள்லாம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு ஐடியா இருந்ததுனாக்கா நீங்களும் பகிருங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சை பற்றி நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய முறை வந்து பேசியிருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் கிளைமேட் சேஞ்ச் தொடர்பாகவும் நிறைய கருத்துக்களை நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஜோ கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உடன்குடி பகுதியில் லேசான சாரல் மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. இது வந்து நேற்றைய தினம் அவர் பகிர்ந்திருந்த அந்த கருத்து. அதன் பிறகு ஃபாத்திமா ஹனீமா அப்படிங்கிறவங்க வந்து வணக்கம், 24-25 இலங்கையில் பதுளையில் காலநிலை எப்படி, கடும் மழை இருக்குமா? மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது. கடும் மழைன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது, பட் ரெயின் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அடுத்த சுற்றில் நிச்சயமாக ஓரளவிற்கு வலுவான மழையை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மழை விட்டு இருக்கும், பட் அடுத்த சுற்று மழை தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடர்ச்சியாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது என்னங்கிறத நான் அடுத்த காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ கடகடன் அந்த காணொலியை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. பட் மழை வந்து பதிலையிலும் பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையவே கிடையாது. பாண்டிராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ராம்நாடு ரெயின்ஃபால் நவ் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அதன் பிறகு விநாயகமூர்த்தி என்கிற நண்பர் வந்து என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மதியம் 1 முதல் 1:15 மணி அளவில் லேசான மழை பொழிந்தது நண்பரே, நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. அதுக்கப்புறம் ராம்நாடு ரெயின்ஃபால்னு நமக்கு தெரியப்படுத்திய பாண்டிராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜெமிக் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து மன்னாரில் 4 மணி அளவில் கடும் மழை பெய்கின்றது அப்படின்னு நமக்கு நேற்று வந்து பகிர்ந்திருக்கிறார். நேற்றைய காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ மன்னாரிலும் மழையானது பதிவாக இருக்கிறது.
நல்ல அளவுக்கான மழை தான் பதிவாக இருக்கிறது. அதன் பிறகு தாம் வேலாயு அப்படிங்கிற நண்பர் வந்து தென்காசி மாவட்டத்தில் காலை முதல் இதமான சூழலும் விட்டு சாரல் தூறல் மிதமான மழை பதிவாகி வருகிறது அப்படிங்கிறத நமக்கு நேற்று தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. மழை அளவுகளையும் இப்போ நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன். குறிப்பாக 8 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை இன்றைக்கு உங்களது பகுதியின் நிலவரம் என்னங்கிறது மறக்காமல் நம்முடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வானிலை தொடர்பான பல விஷயங்கள், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான வானிலை மாற்றங்கள்லாம் நிகழலாம் அப்படிங்கிற தொடர்பாகலாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.